மகிழ்ச்சி, நன்றி. இதே போலதான் விவசாயிகளுக்காக முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தீங்க. ஆனா அப்போது கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பங்கேற்றாங்க. இந்த சூழல்ல இவங்க கூட்டணியில் இல்லாதவங்க பங்கேற்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போன தடவை நாங்கள் அழைப்பு அனுப்பிச்சிருந்தோம். அப்போ அந்த அழைப்புக்கு யார் யார் வந்தாங்களோ அவங்கள வச்சு கூட்டம் நடத்தினோம். இப்போ வந்து நிலைமை இன்னும் மோசமாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையிலையும் எல்லா கட்சிக்கும் அழைப்பு அனுப்பிச்சிருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆளுங்கட்சி 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த கட்சிக்கு அழைப்பு அனுப்பலை, பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைப்பு அனுப்பலை. பாக்கி இந்த 2 கட்சியை தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு அனுப்பிச்சிருக்கிறோம். ஏன் மாநில கட்சிக்கும் மத்திய ஆட்சி கட்சிக்கு அனுப்பலைன்னா அவங்க தான் இதில் வந்து சால்வ் பண்ண வேண்டியது. ஆக அவங்க இதை சால்வ் பண்ணல. அதனால் அவங்கள கண்டித்து தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். அதை ஒட்டி தான் தீர்மானங்களை எல்லா கட்சி தலைவரோட கலந்து பேசி போட போகிறோம். அதனால தான் அவங்களுக்கு அனுப்பலை. ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற கூட்டம் இல்லை இது. விவசாயிகளுக்கு நல்வாழ்வை அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய கூட்டம். அதை வந்து நீங்கள் அதை ஆட்சி மாற்றங்கிட்டலாம் நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்கக்கூடாது. தினகரன் வீட்டில் ஏதோ டிஸ்கஷன் நடந்துட்டு இப்போ டிவியில் பார்த்தேன். அங்கே போய் கேளுங்க.